பாராட்டி சந்திக்கலன்னா தவறு. அவர் ஒரு தலைப்பட்சமாக நடக்கிறார் என்று அர்த்தம். பாஜக சந்திக்க மாட்டேங்கிறாரு, வேண்டாம். அந்த அந்த முஸ்லிம் கட்சிகளுக்கு சம்பாதிக்க போகலாம் விஜய். ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கோ இல்ல எடப்பாடி பழனிசாமி போகாது இருந்தாருன்னா அதை செய்ய தவறு. அவர் மீது இருந்த மரியாதை எல்லாம் போல. எது இருப்பினும் 4ஆம் தூர் நேயர்களுக்கு மூலமாக விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். டெல்லியில் இருந்து ஒரு பத்திரிகையாளனாக கேட்கிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. திமுக மாதிரி அதிமுக மாதிரி பண்ணாதீங்க. தமிழக சட்டமன்றத்திற்கு என்று ஒரு யூடியூப் சேனலோ அல்லது தனி சேனலோ வாங்குங்க. எப்படி லோக்சபா செக்ரட்டரியேட் நடக்குதோ, எப்படி ஆந்திர சட்டசபை, கேரளா சட்டசபை, எல்லா சட்டசபைக்கும் டைரக்ட் டெலிகாஸ்ட் லோக்சபா மூலமா, சன்சத் டிவி மூலமா ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணணும் இல்லையா? தனியா பண்ணுங்க. ஒரு தனி டெலிவிஷன், தமிழக அரசாங்கத்திற்கு என்று ஒரு தொலைக்காட்சி வேணும். அதுல விஜய் காமிச்சு யார் வாண்டாங்கல்ல, விஜய் அவர்களே செய்யுங்கள். தமிழகத்திற்கு என்று தனி தொலைக்காட்சி வேண்டும். தமிழகத்திற்கு என்று தனி அசம்பிளியினுடைய ப்ரொசீடிங்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். டெல்லியில, அமெரிக்கால, லண்டன்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால, தாய்லாந்துல உட்காந்து தமிழ்கால எவ்வளவு காலம் உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா செய்யற, அப்பாவும் செய்யற. அப்பா ஒரு பெரிய ஏமாத்துக்காரர் பேசினார தவிர வாய்தான் சவுடால் அவருக்கு, வேற ஒரு கிடையாது. ஸோ தட்ஃபோர் ஸ்டாலின் செய்யற, விஜய் அவர்களால் செய்யணும்னு பாக்குறேன். எடப்பாடி ட்ரை பண்ண அவங்க அதிகாரிகள் ஓடப்படுறேன். 50 கோடி ஆக போகுது ஸ்பெஷலா ஒரு டெலிவிஷன் சென்டர். இப்பதான் விஞ்ஞானால முன்னேறி இருக்குது.